வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணக்காக பார்த்தோம்னா, சிவனாண்டியும் முத்துவேலும் சந்திராட்ட இருந்து அந்த புதையல் பானையில் உள்ள புதையலை வாங்கிக்கிட்டு கொண்டு ஒரு நபரை ஏற்பாடு பண்ணி இதை அந்த அபிராமியோட சிலைக்கு முன்னாடி புதைச்சி வச்சிருங்க, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அந்த நபரை சிவனாண்டி முத்துவேல்கிட்ட நான் இதை அப்படியே புதைச்சிருவேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டு இங்கே குழியை தோண்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த அப்படியே இவ்வளத்தையும் தூக்கி நகைகளை புதைக்கிறதுக்கு நம்மளுக்கும் தேவை இருக்குல்ல, இதுலேருந்து கொஞ்சத்தை எடுக்கலாம் அப்படின்னு அந்த நபர் யோசிக்க நேரம் ஒருவேளை சேனா எடுத்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இதுக்குள்ள உள்ள முத்துக்களை எடுப்போம், இந்த முத்துக்களுக்கு நல்ல விலை கிடைக்கும், இதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு முத்துக்களை அந்த புதையல் பானையிலேருந்து எடுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அதில் உள்ள முத்துக்கள் கீழே விழுந்து கிடக்குங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இதெல்லாம் அந்த புதையல் பானையில் உள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த நபர் புதைச்சிட்டு போன பிறகு நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு அம்மா சிலையை பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த முத்துக்களை பார்த்துட்டு இங்கே தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கூண்டோட புதையல் பானையை மீட்கிறாங்க. அதோட கேமரா பொருத்தி வச்சுருக்காங்க நம்ம ராஜா. அதை வச்சு பார்க்குறாங்க இந்த யார் அப்படின்னு அந்த இடத்துல அந்த நபரை கண்டுபிடிச்சி தொலியை உரிச்சி ஒரு கட்டத்தில் சிவனாண்டி முத்துவேல்கிட்ட கொண்டு விட்டுட்டு நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணி விட்டது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சந்திராவை மாட்டி விடக்கூடாது, அவள் அவள் அக்காவுக்கு கூட இருக்கிறது வரை தான் அவங்க வீட்டில் என்ன நடக்குவோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும், அதனால் அவளை மாட்டி விடாமல் நம்மளே இதில் சரண்டர் ஆயிரும் சித்தப்பா அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டிய முத்துவேலை நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்னு அந்த இடத்துல ஒத்துக்கிட்டு போகிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி விடுதலை ஆகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க நம்ம ரேவதியே எடுத்துட்டாங்க அந்த புதையலை அப்படின்னு அரெஸ்ட் பண்ணதை மட்டும் இல்லை, நம்ம சந்திரகலா சாமுண்டேஸ்வரியை பத்திரிகையில் அவமானமாட்டு இழுத்து தள்ளுறாங்க. இவங்க அம்மா செய்கிற அதே தப்பை தான் இவங்க நகைகளுக்கு மேலே ஆசைப்பட்டு அவங்க அம்மா சிவகாமி கோயில் நகைகளை திருடுனா இப்போ பொண்ணு புதையல் பானையை திருடிட்டா. இப்போ அவளோட பொண்ணு நான் தான் திருடுனேன்னு ஒத்துக்கிட்டு ஜெயிலில் கிடக்குறா அப்படின்னு பேப்பரில் கிளின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கிழிச்சு தொங்க போடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே இதெல்லாம் அந்த டிரைவர் பையன் அந்த ராஜசேதுபதி குடும்பத்தால் தான் இப்படியெல்லாம் எனக்கு அவமானம் வருது அப்படின்னு எங்கள் அம்மாவையே நிம்மதியாக இருக்க விடலை, என்னையே நிம்மதியாக இருக்க விடலை, அப்படி தான் இவங்க கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம சந்திரா அக்கா உன் குடும்பமானத்தை வாங்கினவனை விடக்கூடாதுக்கா, உன் துப்பாக்கியிலே காட்டு நீ காட்டு, அவனை துப்பாக்கியில் சுட்டு பொசுக்குக்கா அப்படின்னு நம்ம சந்திரா ஐடியா கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இதுதான் சரியான வேலை, அவனை துப்பாக்கியால் சுட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா சிவனாண்டி முத்துவேல்கிட்ட தூக்கி கொடுத்தாங்களே, அவங்க நம்ம வீட்டில் இருந்தோன்னா இது நம்ம தான் எடுத்துட்டோம் அப்படின்னு மாட்டிக்கிடுவோம். கண்டிப்பாக அந்த டிரைவர் பையலுக்கு நம்ம மேலே தான் சந்தேகம் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஒரே ஐடியா இருக்குது. அந்த அபிராமியோட சிலைக்கு முன்னாடி ஒரு குழியை தோண்டி புதைக்கணும், அதை ஒருத்தர்கிட்ட இதை கொடுத்து விட்டு அவரை வச்சு புதைச்சிட்டா என்ன அப்படின்னு ஐடியா பண்ண நேரம் நல்ல ஐடியா மோனை அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஒரு நபரை வர வைக்கிறாங்க. இந்த பாரு இந்த புதையல் பானையை யார் கண்ணிலையும் படாமல் இருக்கிறது வரை தான் நாங்கள் அந்த கார்த்தி டிரைவர் பையலுக்கு ஆட்டம் காட்ட முடியும், அதனால் கண்டிப்பாக இதை யார் கண்ணையும் படாமல் அந்த அபிராமி சிலை இருக்குல்ல அது பக்கத்தில் குழியை தோண்டி இதை புதைச்சி வச்சிரு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணுறாங்க அந்த நபருக்கு. அந்த நபரை அந்த புதையல் பானையை தூக்கிக்கிட்டு அபிராமி சிலை முன்னாடி போகிறாரு. ஒரு கட்டத்தில் குழியை தோன்றாரு, அதுக்குள்ளே தூக்கி புதைச்சிடலாம் அப்படின்னு பார்க்க நேரம் அந்த நபருக்கு ஆசை வருதுங்க. எப்படியாவது இந்த நகையை எடுத்தோன்னா நம்மளும் செட்டில் ஆகிடலாம், யார் கண்டுபிடிப்பா அப்படின்னு யோசிக்க நேரம் சேச்சா இந்த நகைகளை எடுத்து எதுக்கு இதில் இருக்க முத்துக்களை எடுத்துவோம், முத்துக்களை திருடினாலே கொஞ்ச காலத்துக்கு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல முத்துக்களை திருடுறாரு.
பாக்கெட்டில் போட நேரம் ஒரு கட்டத்துலேருந்து பாக்கெட்லேருந்து ஒவ்வொன்றா விழுந்து கிடக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம புதைச்சாச்சு, நம்ம கடமை முடிஞ்சு முத்துக்களையும் கொஞ்சம் அடித்தாச்சு, இதை வச்சு விற்று நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம், இதுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த நபர் அந்த முத்துக்களை தூக்கிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் தன்னோட அம்மா சிலைக்கிட்ட வந்து, என்னம்மா இப்படி ஒரு சோதனை, இந்த அத்தைக்காரி இனி வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நான் தான் உங்கள் வீட்டில் நடக்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம், ரேவதி ஜெயிலுக்கு போகிறதுக்கு நான் தான் காரணம்னு அத்தை நம்புகிறாங்க. அதனால என் குடும்பமானத்தை வந்து கேவலப்படுத்தின இவன் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அத்தையோட அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு வந்தது மாதிரி ரேவதினால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதியை வந்து அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகையிலலாம் ரேவதியை பற்றி வந்து தவறாக நியூஸ் வருது. இதெல்லாம் பார்க்கறதுக்கே செம கடுப்பாக இருக்குது. என்னமா இதுக்கு வழி அப்படின்னு வந்து நம்ம அவங்க அம்மா அபிராமியை மனசார வேண்டிக்கிட்ட நம்ம ராஜா ஒரு கட்டத்தில் வந்து திரும்பி பார்க்க நேரம் தரையில் முத்துக்கள் கிடைக்குது. அப்போ இது நிச்சயமாக புதையல் பானையில் உள்ள முத்துக்களாக தான் இருக்கும். புதையல் பானை இங்கே தான் இங்கேயோ இருக்குது அப்படின்னு வந்து அந்த முத்துக்களை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் புதையல் பானையை மீட்டுறாங்க. அம்மாக்க சில முன்னாடி தான் கேமரா வச்சுருக்கமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த கேமராயை அலசி பார்க்க நேரம் தான் ஒருத்தர் வந்து புதைச்சிட்டு போகிறது தெரியுது. இந்த நபர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சால் போதும், அவரை சூறையாடி உண்மை எல்லாத்தையும் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா நினச்சி களம் இறங்கி ரேவதியை காப்பாற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த நபரை கண்டுபிடிச்சி தொலியை உரித்து கேட்க நேரம் சிவனாண்டி முத்துவேல் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்க சொல்லி தான் நான் இந்த மாதிரிக்கு வந்து அவங்க கையில் இருந்த புதையல் பானையை வாங்கி பொறிச்சேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சிவனாண்டி முத்துவேல்கிட்ட வந்து தொலியை உரிக்கிறாங்க. நீ வச்ச புதையல் பானையிலேருந்து புதையல் எடுத்தாச்சு, ஆனால் இந்த பாரு இதுக்கெல்லாம் காரணமான உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல நேரம், நீ எல்லாம் உன் பொண்டாட்டி சந்திரா சொல்லி தானே இதெல்லாம் பண்ணுன அப்படின்னு வந்து கேட்க நேரம், நம்ம சந்திராவை மாட்டி விடக்கூடாது, நம்மளுக்காக அவள் எவ்வளவோ செய்திருக்கா, அவள் அந்த வீட்டில் இருக்கிறது வரை தான் நிச்சயமா நம்மளுக்கு வந்து அந்த வீட்டில் என்ன நடக்குன்னு எல்லாம் தெரியும். அதனால் இப்போ நம்மளே பழியை ஏற்றுக்கிட்டது தான் நல்லது சித்தப்பா அப்படின்னு வந்து, எங்களுக்கு தான் இல்லை சம்மந்தம் இருக்குது, சந்திராவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவனாண்டி முத்துவேலு வந்து பழியை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவங்களை சிவனாண்டி முத்துவேலு ஜெயிலுக்கு உள்ளுக தள்ளிட்டு ரேவதி எந்த தப்பும் செய்யலை, நிருபராதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளியே கொண்டு வராங்க. நம்ம சந்திராவுக்கு கடுப்பாகுது. கடைசியில் என் புருஷனையும் என் மாமாவையும் உள்ளுக்க தள்ளிட்டான், இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதியை ஜெயிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரி விடக்கூடாது இந்த டிரைவர் பயலை அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வெளியே வந்த விஷயம் தெரியாத மாதிரி துப்பாக்கியை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ராஜாவை போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வந்து களம் இறங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியை காரில் அலேக்கா கூட்டிகிட்டு வராங்க நம்ம ராஜா. அதோட பார்த்தோன்னா துப்பாக்கியால் தன்னை முன்னாடி வந்து நிற்கிற நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க. கார்த்தி எலும்பி நிற்க நேரம் கரெக்டாக ரேவதியை வந்து திறந்து வராங்க. என்ன என் பொண்ணும் வெளியே வந்துட்டா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான், இதுக்கெல்லாம் காரணமான சிவனாண்டி முத்துவேல் தான் அப்படின்னு வந்து என் புருஷன் நிரூபிச்சிட்டாருமா, என்னை வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நீ என்ன என் புருஷனையே சந்தேகப்பட்டு துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துட்டியாக்கும், நீ ஒன்றும் விசாரிக்க மாட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற நேரம், புத்தி கெட்டனா இப்படி செய்துட்டேனே, என் மாப்பிள்ளை என் பொண்ணை காப்பாற்றிட்டாரு, மீட்டுட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்கங்க நம்ம